அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3, 5, 6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம், முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் வைக்க வேண்டும். எந்த ஒரு நம்முடைய சுய புத்தியையோ, நம்முடைய சுய திறமையோ, நம்முடைய சுய ஞானத்தையோ நம் சார்ந்து வாழக்கூடாது. முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசேக்கியா முதல்ல அப்படி இருந்தான். அந்த நிருபத்தை, அந்த சத்துரு அனுப்பின அந்த நிருபத்தை அப்படியே ஆண்டவர் மேலே, அந்த ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வந்து அதை அப்படியே விரித்து வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்தான். அவன் வேற யாரையும் நம்பலை. எந்த வேற ஒரு நாட்டு அரசர்களையோ மற்ற சேனைகளையோ உதவிக்கு கூப்பிடல. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினதினால் சனகரிப்பு அனுப்பின ஆட்களை 1,85,000 பேரை அந்த கர்த்தருடைய தூதன் ஒரே ராத்திரியிலே சங்கரித்தான். ஹல்லேலூயா. எரேமியா 17 ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்குமா. அப்போ உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வராது. எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இழக்கிற காரியங்கள் உண்டாகாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். இப்போ யோசபாத்துக்கு விரோதமாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஏராளமான கூட்டத்தார் அவனுக்கு விரோதமாக வர்றாங்க. அப்போ அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லையப்பா, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியலையே, ஆகையினால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறான். இதுதான் பார்த்திங்களா ஒரு உண்மையான விசுவாசம். இது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது. ஆண்டவர் மேலே ஒரு டோட்டலாக டிபெண்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினிச் சூளைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் விடுவிக்காமற் போனால் கூட நாங்கள் இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கிடவது. இது பாருங்களேன், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஃபெய்த்து. ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யலைனாலும் நாங்கள் நம்புகிற தேவன் வல்லவை உள்ளவர். ஆமேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை தான் நான் வைத்திருக்கிறேன், என்னுடைய சுய புத்தியில் சாயலை அப்படின்றது அப்படி சொல்லுகிறது போல. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நம்பிக்கையாக வைக்கணும். ஆண்டவரை நான் நம்புகிறேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அதை செயல்படுத்தி அதை ஒப்படைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைப்பது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்களுக்கென்று ஒரு பிளான், பேக்கப் பிளான் சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாக ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யட்டும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் நம்புகிறது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி நடப்பேன், நான் இப்படி செய்வேன், ஆண்டவரே நான் யாரையும் நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அவங்க ஒருவரையும் நம்ம சார்ந்து வாழாதபடி எல்லா நேரமும் கர்த்தரையே நாம் நம்பி இருக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சுய நம்பிக்கை உடையணும், உங்கள் பெருமை உடையணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நான் ஆண்டவரே நான் நிறைய நேரங்களில் நம்பினேப்பா, அதை நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் திரும்பவுமா என்னுடைய பாதத்தில் வர்றேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவரை பார்த்து நான் உங்களை மாத்திரம் நம்புகிற ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? பிரியமானவர்களே, நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா?
அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக இதுவரைக்கும் உங்களை நம்பலப்பா. நிறைய நேரங்களில் எங்களை நம்பினோம், எங்களுடைய பணத்தை நம்பினோம், எங்களுடைய திறமையை நம்பினோம், எங்களுடைய படிப்பை நம்பினோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் அப்படியே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு உம்மை நம்பும்படி, உம்மையே சார்ந்திருக்கும்படி, எந்த ஒரு மனிதனையும் அல்ல, உம்மையே சார்ந்திருக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை நம்புறது மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வேற எங்கேயாவது இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு முழுவதுமாக கர்த்தரை சார்ந்திருக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.